பழனி முருகன் கோயிலில் முருகன் 2 முக்கிய அலங்காரங்களில் காட்சியளிக்கிறார். ஆண்டி கோலம் மற்றும் ராஜ அலங்காரம். ஆண்டி கோலம் என்பது முருகனின் தவம் மற்றும் ஞானத்தை குறிக்கிறது. ராஜ அலங்காரம் என்பது முருகனின் அரச தோற்றத்தை குறிக்கிறது. இந்த 2 அலங்காரங்களையும் வெவ்வேறு காரணங்களுக்காக தரிசிக்கிறார்கள். பழனி முருகன் அலங்காரங்கள். 1. ஆண்டி கோலம். முருகனின் தவம் மற்றும் ஞானத்தை குறிக்கும் இந்த அலங்காரத்தை பக்தர்கள் தங்கள் பிரச்சனைகள் நீங்கவும் ஞானம் பெறவும் தரிசிக்கிறார்கள். 2. ராஜ அலங்காரம். முருகனின் அரச தோற்றத்தை குறிக்கும் இந்த அலங்காரத்தை பக்தர்கள் தொழில் வளர்ச்சி, முன்னேற்றம், வீடு கட்ட, புது வீட்டில் குடியேறு போன்ற சுப காரியங்களுக்காக தரிசிக்கிறார்கள். 3. வேடன் அலங்காரம். இந்த அலங்காரத்தை எதிரிகள் தொல்லை, பயம் ஆகியவை நீங்க தரிசிக்கிறார்கள். 4. புஷ்ப அலங்காரம். இந்த அலங்காரத்தை வாழ்வில் மகிழ்ச்சி ஏற்படவும் திருமண தடைகள் நீங்கவும் தரிசிக்கிறார்கள். 5. சந்நியாசி அலங்காரம். இந்த அலங்காரத்தை சகல விதமான பிரச்சனைகளும் நீங்கவும் மன அமைதி பெறவும் தரிசிக்கிறார்கள். 6. பாலசுப்பிரமணியர் அலங்காரம். குழந்தையாக இருக்கும் முருகனின் அலங்காரம் பக்தர்களுக்கு மகிழ்ச்சியையும் சாந்தத்தையும் தரும். 7. வைதிகாள் அலங்காரம். இந்த அலங்காரம் பூஜைகளில் ஈடுபடும் பிராமணர்களை குறிக்கிறது. இது முருகனின் ஞானத்தையும் பக்தியையும் குறிக்கிறது. மற்றும் 8. விழா பூஜை அலங்காரம். சாது சந்நியாசி அலங்காரம். இது ஒரு சிறப்பு அலங்காரம். பக்தர்கள் ஞானம் பெறவும் துறவு வாழ்க்கைக்கு தயாராகவும் இதை தரிசிக்கிறார்கள். நேரங்கள். 1. பழனி முருகன் கோயிலில் தினமும் 6 முறை அபிஷேக அலங்காரங்கள் செய்யப்படுகின்றன. 2. சிறுகால சந்தி பூஜையின் போது, அதாவது காலை 8:00 முதல் 8:30 வரை மணி அளவில் வேடர் அலங்காரம் செய்யப்படுகிறது. 3. சாயரட்சை பூஜையின் போது, அதாவது மாலை 5:30 முதல் 6:15 வரை மணி அளவில் ராஜ அலங்காரம் செய்யப்படுகிறது. மற்றும் 4. கோவில் நடை காலை 6:00 மணி முதல் இரவு 8:00 மணி வரை திறந்திருக்கும். திருவிழா நாட்களில் அதிகாலை 4:30 மணிக்கு திறக்கப்படும். அர்த்தங்கள். 1. ஒவ்வொரு அலங்காரமும் முருகனின் வெவ்வேறு குணாதிசயங்களையும் பக்தர்களுக்கு வெவ்வேறு பலன்களையும் குறிக்கின்றன. 2. ஆண்டி கோலம் முருகனின் துறவு வாழ்க்கையையும் ஞானத்தையும் குறிக்கிறது. மற்றும் 3. ராஜ அலங்காரம் முருகனின் அரச தோற்றத்தையும் செல்வத்தையும் அதிகாரத்தையும் குறிக்கிறது.